வழிபாதை டு கால்பந்து ஜோனல். அதுல இன்னைக்கு 24வது நாள். சொம்பு இன்னைக்கு சமையல் வேலையில கொஞ்சம் பிஸியா இருந்ததால அப்படியே இன்னைக்கு வாட்டர் பாட்டிலுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன். காலையில தண்ணி குடிச்ச அப்புறம் தான் நாளோட முதல் டாஸ்க்கை ஃபினிஷ் பண்ற மாதிரி ஃபீலே வருது. அப்புறம் ஒரு கப்ல பாதி அளவுக்கு முஸ்லியை போட்டு சாப்பிட்டு காலேஜ் கிளம்பிட்ட அப்புறம் இன்னைக்கு ட்ரைனிங் தேவையான ஜெர்சி எடுத்து பேக்ல வச்சிட்டேன். அப்புறம் ஸ்டாப்ல போய் வெயிட் பண்ணிருந்தேன். நம்ம ஜூனியர் பையன் வண்டி எடுத்துன்னு வந்தான். வரியான வண்டியிலே காலேஜுக்கு போகணும்னு கூட்டான். நான் சும்மா இருப்பேனா சீட்டா பறந்துட்டேன். மரண பயத்தை கண்ணில் காட்டான் குமார். அந்த மாதிரி தான் ஓட்டு போனோம். அது மட்டும் இல்லாம காலேஜ் பக்கத்துல டீ டைம்ல காம்ப்ளிமெண்டே நம்மளுக்கு காஃபி வாங்கி கொடுத்தா அப்படி. அப்புறம் அப்படியே மதியத்துக்கு சாப்பிட்டு ஈவினிங் ட்ரைனிங் வந்துட்டேன். அது வரைக்கும் நாள் ஃபுல்லா சம்பவங்கள் அண்டாத நாளா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சம்பவமா நடக்க ஆரம்பிச்சிருச்சு. முதல் சம்பவம் இந்த ரகம் தெரியாதான் ஃபுல் கிட்டே வீட்டுல வச்சுட்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் அதை போயிட்டு இன்னொருத்தவன்ட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். அடுத்த சம்பவம் நம்பர் 2. அறிவாளியா சாக்ஸ் டிஷர்ட் எடுத்து வச்சேன். நானு ஷார்ட்ஸ் எடுத்து வைக்க மறந்துட்டேன். நேத்து காலைல போற சாக்ஸை மறந்தேன். இன்னைக்கு ஷார்ட்ஸை மறந்துட்டேன். அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, நம்ம ஆளு கௌசிக்க பல நாளுக்கு அப்புறம் மறுபடியும் ட்ரைனிங்க்கு வந்துட்டா அப்படி. இனிமே ட்ரைனிங்ல அமுக்கு டமால் டுமால் தான். அப்புறம் எவன் கிட்டயோ கெஞ்சி கூத்தாடி ஒரு வழியா ஷார்ட்ஸை தேத்திட்டேன். அப்புறம் இருக்கிற பசங்களை அப்படியே பொறுக்கி போட்டு மேட்ச் பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன் ப்ரோ எப்ப பார்த்தாலும் மேட்ச் பிளே பண்ணிட்டே இருக்கீங்க, எப்பதான் ட்ரைனிங் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு முக்கியமான பதில் இருக்கு. அதை சொல்றேன். இப்போ எங்க ஃபைனல் இயர் பசங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் கிளாஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அது முடியறதுக்குன்னு ஒரு வாரம் இருக்கும். அது மட்டும் இல்லாம நாளைக்கு எங்களுக்கு ஒரு டீம் கூட 11th மேட்சும் இருக்கு. அதனால தான் மேட்ச் ஆடிட்டு இருக்கோம். ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கிளாஸ்லாம் எல்லாருக்கும் முடிஞ்சு காலேஜ் மறுபடியும் பழைய மாதிரி ரீஓபன் பண்ணும்போது நாங்க ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ரக்சரான ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்றோம். நானு ஒண்டி புலிலாம் ஒரு டீம், ரகம் தெரியாதவன் கௌசிக்லாம் ஒரு டீம். கௌசிக்க சும்மாலாம் சொல்லக்கூடாது. நம்ம சொல்ற ஒரு சில விஷயத்தை அழகா புரிஞ்சுக்கிட்டு அதை மேட்ச்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம தேனோஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா அப்படி அவர் கூட மீட்டிங் போட்டு அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்புறம் அங்கிருந்து கிளம்பிட்டு இன்னைக்கு ஆனாலும் வச்சுக்கிட்டேன். தொடர்பில் இருக்கவும். நாளைக்கு பாப்போம். வட்டமாமே இரு.